ஓம் சாந்தி. ரத்தன் மௌனி தாதிஜியினுடைய புண்ணிய ஸ்மிருதி தினம் நேற்று முதலாம் ஆண்டு புண்ணிய ஸ்மிருதி தினம். சில பேர் செல்லில் பார்த்துருக்கலாம். தாதிஜியினுடைய சிறப்புகளை பற்றி நம்ம கேட்டிருப்போம், சில விஷயங்கள் கேட்டிருப்போம். அது ஒவ்வொரு பெரியவங்களாக கூட நேற்று மதுபனில் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதில் முதல்ல ஒரு விஷயம் சொன்னாங்க. தாதிஜி அப்படின்னு சொல்லும்போது முதல் விஷயம், ஒரு சமயம் தாதிஜி எழுதிட்டு இருந்திருக்கிறாங்க. ஏதோ பாபா பார்த்துருக்கிறார், என்ன எழுதிட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் பாபா எடுத்த வகுப்பு, முரளி வகுப்பை எழுதிட்டுருக்கிறாங்க. என்ன பாபா சொன்னாரோ அப்படியே ஒரு வார்த்தை சென்டென்ஸ் கூட விடாமல் பார்க்காம எழுதிட்டு இருந்திருக்கிறாங்க. பாபாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். நீ மம்மாட்ட கொண்டு போய் இதை காண்பி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் பாபா சொன்னாராமா, டெய்லி நீங்கள் இந்த மாதிரி வாணி எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்களாமா. நாம் இன்றைக்கி பாபாவுடைய பாலனையை வாணி மூலமாக அடைஞ்சிட்ருக்குறோன்னா அதில் மிக மிக முக்கிய பங்கு ரத்தன் மௌனி தாதிக்கு உண்டு அப்படின்னு நேற்று ஆஷா தீதி அவங்களுடைய விசேஷ குணங்களில் குணமாக அதைத்தான் சொல்கிறாங்க. யஜ்ஞம் இன்றைக்கி பாலனி ஆகிட்டுருக்கிறது வாணியை வச்சு தானே. இப்போது பாபா சொன்ன வாணியை அப்படிக்கப்படி எழுதக்கூடிய வெகு சிலரில் ஒருத்தவங்க ரத்தன் மௌனி தாதிஜி அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நமக்கு இதுவும் தெரியும், ஃபஸ்ட்டு குரூப்பில் ஃபாரின் சேவையில் தாதிஜி முக்கிய பங்கு வகித்தாங்க. ஜப்பானில் நடந்த கான்ஃபரன்ஸுக்கு போன குரூப்பில் அவங்க ஒருத்தவங்க. நல்ல ஆங்கிலம் பேசுவாங்க. தாதிஜி ஆங்கிலம் நல்லா பேசுவாங்க. அது சம்மந்தமாக சொல்லும்போது கூட ஆஷா பெஞ்சி சொன்னாங்க, கடைசி கட்டம், அதாவது பேச முடிந்த காலம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த கிட்டத்தட்ட ரொம்ப தளண்டு போன நேரம், ரொம்ப தளண்டு போன காலம். அப்போ கூட ஆஷா பெஞ்சி சும்மா ஒரு குழந்தையா ஃப்ரெண்ட்லியாக தாதிகிட்ட இங்கிலீஷில் பேசுவாங்களாமா. தாதிகிட்ட இங்கிலீஷில் பேசினா தாதி பதிலுக்கு இங்கிலீஷ் பேசுவாங்களாமா. எப்போ 100 வயசு 101 வயசு ரொம்ப அந்த அந்த லாஸ்ட்டு கட்டத்தில் ஹிந்தியில் பேசினா ஹிந்தியில் பேசுவாங்களாமா. நல்ல நாலேஜ்ஃபுல் அப்படின்னு சொன்னாங்க. அதை விட ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம் சொன்னது தாதிஜியை பற்றி. தாதிஜி எது வரைக்கும் எழுதிட்டு இருந்தாங்களோ, எழுதிட்டு இருக்கிறதுனா 98 99 வயசு வரைக்கும் அவங்க பேனா பிடிச்சி எழுதியிருக்கிறாங்க. எழுதிட்டுருக்கிற வரைக்கும் சார்ட் எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப யோசிச்சு பாருங்கள், நம்ம யஜ்ஞத்தில் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் என்ன பண்ணிகிட்ருக்குறோம், சார்ட் எழுதிட்டுருக்குறோம். அதில் ரொம்ப அட்டென்ஷன் கொடுப்பாங்களாமா. எவ்வளோ லேட்டானாலும் சரி டைரி எடுத்து பேனாவை எடுத்து லேட்டாகிடுச்சு தாதி அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்க விட மாட்டாங்க. அந்த பாபா கொடுத்த ஸ்ரீமத் அப்படின்னு அவங்க 95 96 வயசில் எழுதிட்டுருக்கிற வரைக்கும் அவங்க எழுதிட்டுருக்கிறாங்க. அதுபோல் இன்னொரு பிரதர் சொல்லிட்டு இருந்தாங்க, தாதிஜி 95 வயசு வரைக்கும் பேட் ஆஃபீஸுக்கு வருவாங்க, படி ஏறி தான் வருவாங்க. 95 வயசில் 96 வயசுலலாம் லிஃப்ட்டு இருந்தாலும் லிஃப்ட்டை என்ன பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் ஆரோக்கியத்தினுடைய ஒரு ரகசியம். 95 96 வயசில் லிஃப்ட்டை யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா. அப்புறம் அந்த பிரதர் சொல்லிட்டு இருந்தார், தாதிஜி உங்களுக்கு ஏதாவது பிடிச்சதை சொல்லுங்கன்னா, பாபாவுக்கு எது பிடிச்சதோ அது எனக்கு பிடிக்கும், தனக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சாப்பாட்டு விஷயத்தில் அவங்க ஒரு பொழுதுமே எதையுமே குறிப்பிட்டது கிடையாது. பாபாவுக்கு என்ன பிடிக்கும் அது எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிச்சது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னு அதில் விசேஷமாக சொன்னாங்க. அப்புறம் நமக்கு தெரியும், ஃபாரின் சேவை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது தாதிஜி போகிறாங்க. எல்லாம் சேவா முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது அங்கே யாராவது இருந்தால் தான் பாலனை பண்ண முடியும்னு சொல்லும்போது 2 வருஷம் தனியாக ஃபாரின் சேவையில் ரத்தன் மௌனி தாதிஜி இருந்திருக்கிறாங்க. 2 வருஷம் ஃபாரினில். அப்போ இன்றைக்கி இருக்கிற எந்த ஒரு வசதியுமே கிடையாது. தனி ஆளாக இருந்திருக்கிறாங்க. அப்போது ஜெயந்தி பேகனுடைய அம்மா அவங்க 2 பேர் தான் வருவாங்களாம். லண்டனில் உட்காந்து சேவா பண்ணுறது, அதுவும் தனியாக ஒரு சகோதரியாக இருந்து சேவா பண்ணுறது. இன்னைக்கு அவங்க
யஜ்ஞத்தினுடைய இந்த அமைப்பு ஸ்ட்ரக்சர் பார்க்குறோன்னா இது எல்லாமே அவங்களுடைய பாலனை தான். ட்ரைனிங் சரண்டர் சிஸ்டருக்கு ட்ரைனிங் கொடுக்க ஃபஸ்ட்டு பாபா நியமித்தது அவங்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எல்லா தீதிகளுக்குமே பேச கற்றுக் கொடுத்தது கூட அவங்க தான் அப்படின்னாங்க ஆஷா தீதி நேற்று சொல்லும்போது. ரோசி பேஞ்சி, டாக்டர் நிர்மலா, அப்புறம் ஆஷா தீதி, இவங்களுக்கெல்லாம் பேச கற்றுக் கொடுத்தது இன்றைக்கி அவங்க தான் இன்றைக்கி எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. அவங்களுக்கு பேச கற்றுக் கொடுத்து முன்னால் உட்காந்துருப்பாங்களாம். ரோசி பேஞ்சி அடிக்கடி நினைவுபடுத்துவாங்களாம் அந்த விஷயத்தை. பேச சொல்லி மேடையில் முன் வரிசையில் உட்காந்து கவனித்து அதற்கான திருத்தம் கொடுப்பாங்களாம். இப்படி தாதிஜியினுடைய விசேஷங்கள் நிறைய இருக்குது. நம்ம வேறு வகுப்பில் கூட நாம் பகிர்ந்துக்கலாம். 9/4/2026 தார்னிக்கான முக்கியமான சாரம். சிர் பர் ஜோ பாपों का बोझ है उसे योग अग्नि से भस्म करना है. தலை மீது இருக்கும் பாவச் சுமைகளை யோக அக்னியினால் பஸ்பம் செய்ய வேண்டும். தலை மீது இருக்கும் பாவச் சுமைகளை யோக அக்னியினால் பஸ்பம் செய்ய வேண்டும். பாவம்னா என்னது? பாவம்னா என்னது? வேஸ்ட் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், எண்ணங்கள். அந்த எண்ணங்களால் வலி வேதனைகள். நீங்கள் யோகா பண்ண அந்த வேஸ்ட் நெகட்டிவ் எதுவுமே இருக்காது. எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு பலகீனமான எண்ணங்கள் வேணும். சக்திசாலியான எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சாட்சியாக என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க? பார்க்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்றது மேட்ரே இல்லை. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றது முக்கியம். அந்த நினைவு தான் நல்ல எண்ணமாக இருந்தால் அதுக்கு பேர் புண்ணியம், பலகீனமான எண்ணமாக இருந்தால் அதுக்கு பேர் பாவம். தலை மீது இருக்கக்கூடிய பாவ சுமைகளை யோக அக்னியினால் பஸ்பம் செய்துவிட வேண்டும். बुद्धि से देह सहित देह के सब संबंध छोड़ एक बाप को याद करना है. புத்தியினால் தேகம் முதல் தேகத்தின் அத்தனை உறவுகளையும் விட்டுவிட்டு. எதனால் விடணுன்றார் பாபா? புத்தியால். அப்படியே வீட்டை விட்டுட்டு வாங்கலாம் சொல்லலை, ஸ்தூலமாலாம் சொல்லலை. புத்தியால் தேகம் முதல்னா தன் சரீரத்தை முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். தேகம் முதல். அப்புறம் தேகத்தினுடைய யார் வீட்டில் எங்கே சண்டை வரும்னா, தான் தேகத்து மேலே பற்று வச்சுட்டு உறவுகளை விட்டிங்கன்னா அங்கே சண்டை வந்துடும். நானே தேகம் இல்லைன்றத உணர்வுக்கு வந்துட்டிங்கன்னா அவங்களே உங்களை கழட்டி விட்டுருவாங்க, அவங்களே உங்களை உயர்வாக பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. பாபா சொல்கிறார், புத்தியினால் தேகம் முதல் தேகத்தின் அனைத்து உறவுகளையும் விட்டுவிட்டு தந்தையாகிய என் ஒருவரை நினைவு செய்ய வேண்டும். தந்தையாகிய ஒருவரை நினைவு செய்ய வேண்டும். புக்கார்னே வா சில்லானே கே பஜாயே. கூப்பிடுவதும் கூச்சலிடுவதும் ஆக இருப்பதற்கு பதிலாக अपने शांत स्वधर्म में स्थित रहना है. தன்னுடைய அமைதி சுய தர்மத்தில் நிலைத்திருக்க வேண்டும். கூப்பிடுவது கூச்சலிடுவதற்கு பதிலாக தனது சாந்த சுய தர்மத்தில் நிலைத்திருக்க வேண்டும். சாந்தி கலேகா ஹாரகே. அமைதி கழுத்து மாலையாக இருக்கிறது. கூப்பிடுவது கூச்சலிடுவதற்கு பதிலாக தனது சாந்த சுய தர்மத்தில் நிலைத்திருக்கணும். அமைதி கழுத்து மாலையாக இருக்கிறது. தேக அபிமான்மே ஆக்கர் மே மேரா சப்த நகி ககனாகே. தேக அபிமானத்தில் நான் எனது என்ற வார்த்தையை கூற வேண்டாம். தேக அபிமானத்தில் நான் என்னுடையது என்ற வார்த்தைகளை கூற வேண்டாம். ஸ்வயம்கோ ஆத்ம நிச்சய கர்னாகே. தங்களை ஆத்ம நிச்சயப்படுத்தி கொள்ளுங்கள். தங்களை ஆத்ம நிச்சயப்படுத்தி கொள்ளுங்கள். வரதான் अपनी सतोगुणी दृष्टि द्वारा अन्य आत्माओं की दृष्टि वृत्ति का परिवर्तन करने वाले साक्षात्कार मूर्त भव. வரதானம் தனது சதோகுண திருஷ்டி மூலமாக, தனது சதோகுண திருஷ்டி பார்வை மூலமாக பிற ஆத்மாக்களின் திருஷ்டி விருத்தியை மாற்றம் செய்துவிடக்கூடிய, தன்னுடைய உயர்ந்த பார்வை மூலமாக
பிற ஆத்மாக்களுடைய பார்வையை உள்ளுணர்வை மாற்றம் செய்துவிடக்கூடிய சாட்சாத்கார மூர்த்தி ஆகுங்கள். சாட்சாத்கார மூர்த்தி ஆகுங்கள். ககாவத்துகே திருஷ்டி சே சிருஷ்டி பதல்தீகே. பழமொழி இருக்கிறது, திருஷ்டியால் சிருஷ்டி மாறிவிடுகிறது. திருஷ்டியால் சிருஷ்டி மாறிவிடுது. திருஷ்டினா உங்கள் பார்வை, உங்களுடைய கண்ணோட்டம். உங்களுடைய திருஷ்டி மாறிடுச்சுன்னா சிருஷ்டியை என்ன பண்ணிவிடும்? மாறிடும். இப்போ ஆட்டோவில் ஏறுறீங்க, ஆட்டோக்காரன் ஏமாத்திடுவானோ அப்படின்னு நினச்சா அவர் கண்டிப்பாக உங்கள்கிட்ட கொஞ்சம் ராங்காக தான் பிஹேவ் பண்ணுவார். அவர் என் சகோதர ஆத்மா, கல்பத்துக்கு பின்னால் மீண்டும் இப்போ சந்திக்கிறோம் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய பார்வையை மாற்றுங்க. ஆட்டோக்காரரை பார்க்குறது கூட ஈஸி. வீட்டில் இருக்கிற ஆளை பார்க்கணும். வீட்டுக்காரன்னு சொல்லுவாங்க, இல்லை அவங்கள முதல்ல ஆத்மான்னு பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்க, அது அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சானோ. பாபா சார் உங்கள் திருஷ்டி என்ன பண்ணுங்க? மாற்றுங்க. உங்கள் உலகமே என்ன பண்ணிடும்? மாறிடும். திருஷ்டி மாறினா சிருஷ்டி மாறிவிடும் என்று சொல்லப்படுகிறது. பாபா சொல்றார், ஆப்கி திருஷ்டி ஐசி சதோகுணி ஹோ. உங்கள் திருஷ்டி அந்த அளவுக்கு சதோகுணமாக இருக்கணும். கைசேபி தமோகுணி வா ரஜோகுணி ஆத்மா திருஷ்டி விருத்தி அவர் உன்கி ஸ்திதி பதல் ஜாயே. ஒரு ஆத்மா எவ்வளவு தமோகுண ரஜோகுண ஆத்மாவாக இருந்தாலும் சரி, அவங்க பார்வையும் உணர்வும் ஸ்திதியும் மாறும் அளவுக்கு உங்களுடைய சதோகுணம் இருக்கணுன்ற. உங்கள் சதோகுணம் உங்களை மட்டும் சேஃப்டி பண்ணுற குணமாக இருந்தால் பத்தாது. உங்கள் முன்னால் வரக்கூடிய ஒருத்தர் எவ்வளவு தமோ குண ரஜோகுணம் கொண்ட ஆத்மாவாக இருந்தாலும் அவங்க திருஷ்டியை விருத்தியை ஸ்திதியை மாற்றக்கூடிய அளவுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்? சதோகுண ஆத்மா, சதோ பிரதானமாகணும். பாபா அடிக்கடி வானிலை சொல்வார், உங்களுக்கு ஒரே ஒரு கவலை இருந்தால் போதும். என்ன கவலை? நான் சதோ பிரதானம் ஆக வேண்டும். இந்த ஒரு கவலை இருந்தால் போதும். மற்ற எல்லா கவலையும் தானாகவே என்னவாயிடும்? அடிபட்டு போயிடும். அப்போது நான் சதோ பிரதானம்னா எந்த அளவுக்கு சதோ பிரதானம்னா, என் முன்னால் ஒரு ஆத்மா தமோ குணத்தோட ரஜோகுணத்தோட வந்தாலும் அவங்க திருஷ்டி விருத்தி ஸ்திதி மாறுற அளவுக்கு இருக்கணும். ஜோ भी आपके सामने आए उन्हें दृष्टि द्वारा तीनों कालों का अपनी पूरी जीवन कहानी का मालूम पड़ जाए. எந்த ஆத்மா உங்கள் முன்னால் வந்தாலும் அவர்களுக்கு உங்கள் திருஷ்டி மூலம் 3 காலங்களின் தன்னுடைய முழு வாழ்க்கையின் கதை தெரிந்துவிட வேண்டும். உங்கள் முன்னால் எந்த ஆத்மா வந்தாலும் அவங்களுக்கு அவங்களுடைய 3 காலமும் அவங்களுடைய முழு வாழ்க்கை கதையும் தெரிஞ்சிடணும். முழு வாழ்க்கை கதையும் தெரிஞ்சிடணும். அவங்களுக்கு அவங்களை பற்றி தெரிய வந்துடுச்சுன்னா அவங்க எந்த தப்புமே செய்ய மாட்டாங்க. ஒரு ரீல்ஸில் ஒரு ஃபாதர் சொல்லிகிட்ருக்கிறார், சர்ச்சு ஃபாதர் சொல்லிகிட்ருக்கிறார். இந்த கதை கேட்டிருப்போம் எல்லாருமே, சம்பவம் நடந்த சம்பவம்னு வச்சுப்போம். ஒரு பெண் தவறு செய்துடுறாங்க. அவங்கள எல்லாருமே கல்லால் அடித்து கொள்றதுக்கு தயாராகிட்டாங்க. அப்போ அந்த வழியாக இயேசு கிறிஸ்து வராரு. அவர் மேலே ஏற்கனவே அந்த ஊர் தலைவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் காண்டு இருந்திருக்குது. நீ பெரிய ஆளுன்னு சொல்கிறேன்ல, இப்போ இந்த பெண்ணுக்கு தீர்ப்பு சொல்லு. இந்த பெண் என்ன பண்ணிட்டாங்க? தப்பு பண்ணிட்டாங்க. இப்போ நீ தீர்ப்பு சொல்லு. இந்த ஆக்சுவலாக சப்போர்ட் பண்ணால் இவரும் தப்பான ஆள்னு அர்த்தம். அந்த பெண் மேலே யாரும் கல்லை வீசாதீங்கன்னா இப்போ இவர் மேலே கெட்ட பேர் வந்துடும். இப்போ நீ இவங்களுக்கு தீர்ப்பு சொல்லுன்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து முதல்லையே நமக்கு தெரியும், அந்த வசனம் தெரியும். உங்களில் யார் பாவமே செய்யாது இருப்பவனோ அவனே முதல் கல்லை எடுத்து வீசணும், அதெல்லாம் சொன்னாருன்னு தெரியும். ஆனால் அந்த ஃபாதர் சொல்கிறார், அந்த வார்த்தையை உடனடியாக சொல்லலை. அவர் குனிஞ்சி விரலால் மண்ணில் ஏதோ எழுதுறார். இப்போ உங்களில் யாராவது பாவம் செய்யாதவன் எவனோ அவனை கல்லை தூக்கி எறினா எல்லாவனுமே கல்லை தூக்கி எறிஞ்சிருப்பான். நான் தான் ஒரு பாவமும் பண்ணலையே அப்படின்ட்டுன்னு. ஏன்னா ஏமாத்துறது மனிதனுக்கு ஈஸி. இங்கே தப்பு யார் பண்ணலைன்னா எல்லாருமே நம்ம பண்ணலைன்னு சொல்லிடுவோம். ஆனால் அவர் குனிஞ்சு ஏதோ தரையில் எழுதுறாரு. எழுதிட்டு அவர் சொல்கிறார், உங்களில் யார் பாவம் செய்யாதவன். அப்போ யாருமே கல்லை தூக்கி வீசலை. அவர் ஃபாதர் சொல்கிறார், அவராக சிந்தனை பண்ணி அவர் என்ன எழுதியிருப்பார்னா, எவன் என்னென்ன தப்பு என்னைக்கு பண்ணான்னு எழுதியிருப்பார். அப்புறம்தான் தெரிஞ்சது இவர் சாதாரண ஆள் இல்லை, நம்ம எல்லா தப்பையுமே என்ன பண்ணியிருக்கிறார்? தெரிஞ்சிருக்கிறார். அப்போது அவனுக்கு அவன் பாவம் தெரிஞ்சிச்சுன்னா அடுத்தவங்களை பாவின்னு என்ன பண்ணவே மாட்டோம்?
நான் கோவப்பட்டது எனக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா அடுத்தவங்க கோவப்படும் போது நான் ரிப்போர்ட் பண்ணுவேன்னா, என் தப்பு எனக்கு தெரிஞ்சதுன்னா அடுத்தவங்க தப்பை சொல்லவே மாட்டோம். பாபா இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உங்கள் எதுக்க வர்றவங்களுடைய 3 காலத்தையும் ஞாபகப்படுத்தணும். உங்கள் திருஷ்டி வாயால் இல்லை. எப்படி அவர் வாயால் சொல்லலை, விரலால் எழுதினார், சைலன்ஸாக இருந்து வேலையை செஞ்சார். பேசிட்டா கூட வாக்குவாதம் வந்துடும். நீ இந்த தப்புலாம் பண்ண அப்படின்னா பதிலுக்கு என்ன பண்ணுவாங்க? இங்கே யார்ட்டையாவது வாயால் நீ இந்த தப்புலாம் பண்ணேன்னா பதிலுக்கு என்ன பண்ணுவாங்க? இல்லைன்னு சாதிப்பாங்க. இல்லைன்னா நீ ரொம்ப யோக்கியமா அப்படின்னு பதிலுக்கு பேசுவாங்க. அப்போ அந்த இடத்துல அவர் சைலன்ஸாக இருந்தார். நாம் கூட வாயினால் அவங்களுடைய 3 காலம், நீ பாவம் செஞ்சுருக்கிற அப்படின்னு ஞாபகப்படுத்த போகிறதில்ல, நீ தேவதையாக இருந்த அப்படின்னு சொல்ல போகிறது இல்லை. இது எல்லாம் நம்ம கண்ணுலேயே என்ன பண்ணணும் தெரியும். எல்லா ஆத்மாவுமே முதல்ல சதோ பிரதானம் தான், அப்புறம் ரஜோ, அப்புறம் தமோ, இப்போ திரும்பவும் நம்ம என்னவாகணும்? சதோ. இது நம்ம கண்ணில் தெரியணுன்றார் பாபா. எப்போ உங்கள் திருஷ்டி மூலமாக உங்கள் எதிர்க்க உள்ளவங்களுடைய 3 காலத்தையும் முழு கதையையும் நீங்கள் தெரிவித்து விடுவீர்களோ அப்பொழுது அவர்கள் மாறிவிடுவார்கள் அப்படின்றார். உங்கள் கண்ணு சொல்லிடுச்சுன்னா, அவங்களுடைய 3 காலத்தை முழு கதையை சொல்லிடுச்சுன்னா, எதுக்கு உள்ளவங்க எவ்வளவு தமோ ரஜோவாக இருந்தாலும் அவங்க தன்னை என்ன பண்ணிப்பாங்க? தனது பார்வையை, பேச்சை, உணர்வை மாற்றிப்பாங்க. இதுதான் கண்ணினால் கரை சேர்ப்பது என்று சொல்லப்படுகிறது. நஜர்சே நிக்கால் யஹி. பாபா சொல்றார், கடைக்கண் பார்வைன்னு சொல்லிட்டு அபிராமி அந்தாதி பாடலாம் வரும். நீ கடைக்கண் பார்வை பார்த்தா போதும், என் பாவமெல்லாம் போயிடும், என் கஷ்டமெல்லாம் தீந்துடும், நான் கரை சேர்ந்துருவேன். இந்த கடைக்கண் பார்வைக்கு இவ்வளோ மதிப்பு இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் பார்வை அவ்வளவு சதோகுணமாக இருக்கும்போது, உங்கள் பார்வையில் எதுக்க உள்ளவங்களுடைய 3 காலமும் முழு கதையும் தெரியும் போது ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களுடைய திருஷ்டி விருத்தி தானாகவே மாறிடுது. அவங்க கரை சேர்ந்துடுறாங்க. அந்துமே கடைசி காலத்தில் ஞானம் சொல்லி சேவை நடக்காது. அப்போது இந்த கண்ணின் சேவை தான் நடைபெறும். கடைசி காலத்தில் ஞானம் சொல்லி சேவை நடக்காது. அப்போது இந்த கண்ணின் மூலமாகத்தான் சேவை நடைபெறும். பேச்சுக்கு வேல்யூ கிடையாது, பேசுறதுக்கான சூழ்நிலை இருக்காது, கேட்குறதுக்கும் உங்கள் மக்களுக்கு எந்த ஒரு நேரமும் இருக்காது. நீங்கள் பார்ப்பீங்க, மாறிடுவாங்க. அதுக்கான ப்ராக்டிஸ் இப்போதிருந்தே ஆரம்பிக்கும். இப்போ நாம் திருஷ்டி கொடுக்கணும், திருஷ்டி வாங்கணும், இந்த ப்ராக்டிஸில் நல்லா இருந்தால் தான் இந்த திருஷ்டி பேச ஆரம்பிக்கும், இந்த திருஷ்டி காட்சி கொடுக்க ஆரம்பிக்கும். ஸ்லோகன்: பவித்திரதா கா ப்ராக்டிக்கல் ஸ்வரூப் சத்தியதா அர்த்தாத் திவ்யதா. ஸ்லோகன்: பவித்திரத்தாவினுடைய ப்ராக்டிக்கல் ஸ்வரூபம் தூய்மையான ஆத்மா அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரூஃப்? பவித்திரத்தாவினுடைய ப்ராக்டிக்கல் ஸ்வரூபம், நடைமுறை தோற்றம், ப்ராக்டிக்கல் ஸ்வரூபம் சத்தியம், அதாவது தெய்வீகம். அந்த ஆத்மா எப்படி இருக்கும்? சத்தியமாக இருக்கும், அதாவது தெய்வீகமாக இருக்கும். பவித்திரத்தாய் இருந்தால் தான் ஒரு ஆத்மாவால் சத்தியமாக இருக்க முடியும். பவித்திரத்தாய் இல்லைன்னா பொய் சொல்ல ஆரம்பிச்சிடும். பவித்திரத்தாய் இல்லைன்னா அசுரகுணம் தென்பட ஆரம்பிச்சிடும். பவித்திரத்தா தான், பவித்திரத்தாவினுடைய ப்ராக்டிக்கல் ஸ்வரூபம் சத்தியத்தா, அதாவது தெய்வத்தன்மை, தெய்வீகத்தன்மை. அவ்வியக்த இஷாரா: மகான் ஆகுவதற்கு இனிமை மற்றும் பணிவு குணத்தை தாரணை செய்யுங்கள். மதுரத்தா और नम्रता का गुण झुकना सिखाता है. இனிமை மற்றும் பணிவின் குணம் பணிந்து போக கற்றுத் தருகிறது. जितना अभी आप संस्कारों में संकल्पों में झुकेंगे, எந்த அளவு நீங்கள் தங்களது சமஸ்காரங்களிலும் சங்கல்பங்களிலும் வளைந்து கொடுப்பீர்களோ, உத்தனா விஸ்வ ஆப்கே ஆகே ஜுக்கேகி, அந்த அளவுக்கு உலகம் உங்கள் முன்னால் தலை வணங்கும். ஜுக்னா அர்த்தாத் ஜுகானா, தலை வணங்குதல் என்றால் தலை வணங்க வைத்தல் என்று பொருள். தலை வணங்குதல்னா என்ன அர்த்தம்? தலை வணங்க வைத்தல் என்று. உங்கள்கிட்ட யாராவது எதிர்க்கிறாங்கன்னா நாம இன்னும் பணிவா இல்லை. சிம்பிள் விஷயம்.
இங்கே அவங்க எதை மட்டும் காண்பிக்கிறாங்கன்னா நீங்கள் பணிவாக இல்லை அப்படின்னு காமிச்சிருது. பாபா சொல்ற, நீங்கள் பணிவாகிட்டீங்கன்னா வேற வழியே இல்லை, உங்களுக்கு எல்லாரும் பணிஞ்சு தான் நடந்து தொலையணும், வேற வழியே இல்லை. தாதிகள் பாபா முதற்கொண்டு பரமாத்மா சிவனே சொல்றாரு, நான் ஒபீடியன் சர்வெண்ட். அப்பான்னா யாரு அப்படின்னு பாபா கேட்குறார். அப்பான்னா யாரு? அப்பான்னா யாரு? வேலைக்காரன். பிள்ளைங்களுக்கு யாரு? இந்த வார்த்தையை யார் சொல்ல முடியும்? அப்படி சொல்லி தான் அவர் பரமாத்மாவாக இருக்கிறார், சொல்லிலாம் இல்லை, அவர் நடந்துக்கிட்டார். நாம் வேலைக்காரனாக இருக்கிறோமா நம்ம பிள்ளைங்களுக்கு? என்னைக்கெல்லாம் நம்ம பிள்ளைங்க எதிர்த்து பேசுகிறோம் ஞாபகம் வச்சுக்கணும். நாம் நம்ம திமிரை என்னைக்கோ காமிச்சிருக்கிறோம். அதுக்கு பதில் இப்போ அது என்ன பண்ணுது? நான் தானே உன்னை ஆளாக்குனேன், நான் தானே சொல்லிக் கொடுத்தேன், உனக்கு அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா அது பதிலுக்கு பேச ஆரம்பிச்சிடும். பாபா சொல்கிற சிம்பிளான விஷயம், சுக்குனா அர்த்தா சுக்கானா, பணிதல் என்றால் பணிய வைத்தல். சன்ஸ்காரமேபி சுக்குனா. முதல் விஷயம் ரொம்ப டஃப்பான விஷயம், சமஸ்காரத்திலும் பணிய வேண்டும். எனக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும், சம்ஸ்காரம் இருக்கும். நான் இப்படித்தான் அப்படின்லாம் இல்லை. சமஸ்காரத்திலும் என்ன வேண்டும்? பணிய வேண்டும். பணிகிறதுனா வளைஞ்சு கொடுக்கறது. சமஸ்காரம் நமக்கு இப்போ உங்களுக்கு பேசவே வராது, பேசுங்கன்னு சொல்லிட்டா பேசித்தான் ஆகணும். இது சமஸ்காரம், எனக்கு பேச்சு வராதேன்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. பாபா சொல்கிறார், ஒரு ஆத்மாவுக்கும் சில சம்ஸ்காரம் பல பிறவியாக உருவாயிருக்கும். அந்த சமஸ்காரத்தில் நாம் என்ன பண்ணணும்? வளைஞ்சு கொடுக்கணும். சமஸ்காரத்துலேயும் வளையணும். एक संकल्प भी न हो, दूसरा हमारे आगे भी कुछ चुके. எண்ணத்தில் கூட வரக்கூடாது, மற்றவங்களும் கொஞ்சம் என் முன்னால் தலை பணியட்டுமே, நானே பணிஞ்சிக்கிட்டே இருக்கணுமா? மற்றவங்களும் கொஞ்சமாவது என்ன பண்ணணும்? என் முன்னால் பணிஞ்சு போகட்டும். நான் 9 முறை தலை வணங்கினேன்ல, அவர் ஒரு முறையாவது பதிலுக்கு வணங்கட்டுமேன்னு ஒரு முறை கூட நமக்கு என்ன வரக்கூடாது? சங்கல்பம் கூட என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. கம் ஜுக்கேங்கே தோ சபி சுக்கேங்கே. நாம் பணிந்தால்தான் எல்லோரும் பணிவார்கள். இந்த போலியான பணிவு அப்படின்னா அது உள்ளுக்குள்ளே பணிகிறதே நாம் பணிஞ்சால் மற்றவங்களும் என்ன பண்ணுவாங்க? பணிவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு பணியும். நாம் பணிஞ்சால் மற்றவங்களும் என்ன பண்ணுவாங்க? ஒரு நாள், இன்னைக்கு இல்லாட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் பணிவாங்கன்னு நம்பிக்கிட்டே பணியும். அது 5 நாள் 10 நாள் 5 வருஷம் 10 வருஷம் ஒரு நாள் வெடிச்சிடும். இந்த ஒரு பிரதர் ஏதோ விளக்கம் சொல்லும்போது சொன்னார், சாது மிரண்டால் காடு கொள்ளாது. பொறுமையாக இருந்தவங்க கத்திட்டாங்கன்னா அதை தாங்காது பூமி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு விளக்கம் அந்த பிரதர் சொல்கிறாரு, அவர் மிரண்டுட்டார்னா அவருக்கு பேர் என்னவே கிடையாது. மிரண்டுட்டார்னா அவருக்கு பேர் என்னவே கிடையாது, சாதுவே கிடையாது. இதெல்லாம் இந்த கலியுக துவாபரயுக சன்னியாசிகள் எழுதின வாசகம். சாதுன்னா அவர் சாகிற வரைக்கும் யார் தான் சாது. ஒரே ஒரு நாள் கத்திட்டீங்க, 99 நாள் பணிவாக இருந்து ஒரு நாள் கத்திட்டிங்கன்னா 99 நாள் என்ன பண்ணியிருக்கிறோன்னு அர்த்தம்? 99 நாள் என்ன பண்ணியிருக்கிறோன்னு அர்த்தம்? வேஷம் போட்டிருக்கோன்னு அர்த்தம். அந்த வேஷத்துக்கு யாரும் தலை வணங்கவே மாட்டாங்க. கத்தினீங்களே, எதிர்த்துட்டீங்களே, அப்போ போச்சு. இத்தனை நாள் அது நடந்தது என்னது? வேஷம். பாபா சொல்கிறார், நிஜமாவே எதையுமே எதிர்பார்க்காம என்னைக்காவது மற்றவங்க என் முன்னால் பணிவாங்கன்னு ஒரு சங்கல்பம் கூட வராமல் நான் பணிவாக இருந்தேன். என் தர்மம் பணிவு. எங்கள் அப்பாவே எப்படிப்பட்டவர்? ஒபீடியன் சர்வெண்ட் இன் த வேர்ல்டு. இந்த உலகத்திலேயே மிக ஆகச்சிறந்த பணிவாளர் எங்கள் அப்பா அப்படிங்கிறத உணர்ந்தா நாம் பணிகிறதுல எதிர்பார்ப்புங்கிறதே. மக்கள் பணிகிறாங்க எதுக்காக? ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? எதிர்பார்த்து பணிகிறாங்க. அதுக்கு பேர் என்ன கிடையாது. இப்போ பாபா சொல்றார், ஒரு சங்கல்பம், நான் பணிந்தால் இவர்களும் ஒரு நாள் பணிவார்கள் என்று எதிர்பார்த்தால் என்னைக்காவது ஒரு நாள் இந்த பணிவுங்கிற வேஷத்தை தூரத்துக்கு போட்டுட்டு கத்த ஆரம்பிச்சிடும். பாபா சொல்ற, அதுக்கு நிஜமான பணிவுன்னு சொல்லிக்க முடியாது. ஆனால் வேஷத்தை கலைக்கிறதுக்கு மாயா விடாது. கடைசி வரைக்கும் டெஸ்ட் பண்ணி பார்க்கும். அது சுரண்டி பார்க்கும். தங்கத்தை உரசி பார்க்குற மாதிரி நீ பணிகிறது உண்மையான பணிவா, நீ பணிகிறது உண்மையான பணிவா, அது பல முறை சோதித்து பார்க்கும். அப்பவும் பணிஞ்சிட்டோம்னா அப்புறம் உலகம் என்ன பண்ணிடும்? பணிஞ்சிரும். ஜோ சச்சே சேவாதாரி ஹோத்தேகே
वह जब सभी के आगे झुकेंगे तब சேவா कर सकेंगे. யார் உண்மையான சேவாதாரிகளோ அவர்கள் எப்பொழுது எல்லோருக்கும் முன்பும் பணிவார்களோ அப்பொழுதே அவர்களால் சேவா செய்ய முடியும். என் முன்னால் பணிவாக இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் பணிவாக இருப்பேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன கிடையாது? பணிவு கிடையாது. எப்போ உண்மையான சேவாதாரியோ அவர்கள் எப்பொழுது எல்லாருக்கும் முன்பும் பணிவார்களோ அப்பொழுதே சேவா செய்ய முடியும். பொதுவாக சொல்லலாம் இல்லையா, கதிர் விளைய விளைய என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? தலை சாயும். கதிர் விளைஞ்சிடுச்சுன்னா தலை சாயும். மரத்தில் காய் காய்ச்சாச்சு அப்படின்னா அது என்ன பண்ண ஆரம்பிச்சிருது? பணிய ஆரம்பிச்சிருது. பாபா சொல்கிறார், பணிவு என்பது மகான். நீங்கள் விளைஞ்சாதான் என்னவா இருக்க முடியும்? பணிவாக இருக்க முடியும். நீங்கள் பழுத்தாதான் பணிவாக இருக்க முடியும். பழுக்கவே இல்லை, இப்போ தான் கதிர் வளருது அப்படின்னா அது கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். சின்ன குழந்தைங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் அப்படித்தான் இருப்பாங்க. பெரியவங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க? பழுத்த பழம் அப்படிம்பாங்க இல்லையா? பழுத்த பழம்னா வேறு ஒன்றும் இல்லை, குழந்தைகிட்ட கூட பணிவாக பேசுவாங்க, பணிவாக நடந்துப்பாங்க. அப்படி இருந்தால் தான் உங்களால் சேவா செய்ய முடியும். சுக்கேங்கே, யார் எல்லாருக்கும் முன்னாலேயும் பணிவாங்களோ அப்போந்தான் அவங்களால என்னவே பண்ண முடியும்? சேவா என்பதே செய்ய முடியும். மச்சான் பாபா இன்னைக்கு சொல்கிறார், இனிமையான குழந்தைங்களே, நீங்கள் இப்போ சத்தியமான பாபா மூலமாக சத்தியமான விஷயங்களை கேட்டு வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்க. ஆகவே உங்களுடைய கடமை எல்லாரையும் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்றார் பாபா. நீங்கள் யாருக்கு ஞானம் சொன்னாலும் நான் சொல்கிறேன்ற அபிமானம் வரக்கூடாது. அப்படின்னா எதை ஞாபகத்தில் வச்சுக்கணும்? பாபா பாபான்ற வார்த்தையை ஞாபகத்தில் வச்சுக்கணும். நீங்கள் பாபா பாபான்னு சொல்லி சொல்லி ஞானம் சொல்லுங்கள். அப்போ எதுக்கு உள்ளவங்களுக்கு உங்களை மறந்து அவங்க யாரை உணர்வாங்க? பாபா உணர்வாங்க. முதல்ல நமக்கு நான் சொல்கிறேங்கிற உணர்வு அழியணும். எதுக்குள்ளவங்களை விடுங்க, பேசுகிற நமக்கு, ஞானம் சொல்கிற நமக்கு நான் சொல்கிறேங்கிற உணர்வு அழியணும். அழிஞ்சாதான் மற்றவங்களுக்கு போய் தைக்கும். அதுக்காகவாது நம்ம திரும்பி திரும்பி என்ன சொல்லணும்? பாபா சொல்கிறார், பாபா சொல்கிறாருங்கிறது மட்டும் இல்லை, எல்லா நேரத்துலையும் எல்லா சூழ்நிலையும் பாபா கொடுத்தார், பாபா தந்தார். பாபா பாபா பாபான்னு சொல்ல சொல்ல நான் என்பது சமாப்தி ஆகிவிடும். ஓம் சாந்தி.